தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை மக்கள் விரும்புகிறார்கள். அதுவும் புதிதாக தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் நாளை தமிழகத்தை ஆள வேண்டும் என்பதுதான் மக்களுடைய கனவாக இருக்கிறது. அந்த கனவை நிறைவேற்றுகின்ற வகையில் தமிழகம் முழுவதும் மக்கள் அனைவரும் ஒரே கருத்தோடு தங்களுடைய பணிகளை ஆற்றுவதற்காக அரும்பணி ஆற்றி வருகிறார்கள். குறிப்பாக சென்ற இடங்கள்லாம் எல்லோரும் சொல்வது ஒரே கருத்து தான். 18 வயதிலிருந்து 45 வயதிலும் இருக்கின்ற 100% டிவிகேவுடைய தலைவர் வெற்றி தளபதி நாளை தமிழகத்தை ஆள வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய நோக்கமாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் அவருடைய சுற்றுப்பயணம் சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் நாங்கள் நடத்துவதற்கு பல்வேறு விதிமுறைகளின் காரணமாக குறிப்பிட்ட மக்களைத்தான் காண வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆகவே மற்றவர்களுக்கும் நமக்கும் இருக்கிற வேறுபாடுகள் அதுதான். மற்ற இயக்கத்திற்கும் நமக்கும் ஆண்டு இரு கட்சிகளும் மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் நாட்டு மக்களுடைய உணர்வுகள். நீங்கள் அதை கேட்கக்கூடும். ஏன் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சிறந்த ஆட்சியை தரவில்லையா என்று கேட்கக்கூடும். அதைத்தான் நம்முடைய தலைவர் அவர்கள் சேலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியிலே குறிப்பாக அவர்களுக்கு பிறகு 17 ஆரம்பித்து இன்று வரையிலும் இருக்கின்ற ஆளும் கட்சியாக இருந்தவர்கள் தங்கள் பணிகளை மக்கள் பணிகளை சீரோடும் சிறப்போடும் எடுத்துச் செல்லவில்லை என்ற கருத்துக்கள் அங்கே வெளிப்படுத்தப்பட்டு வருகிறது. அது அவருடைய விருப்பம். நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம், உங்களுக்கு உரிமை இருக்கிறது. அதில் அவர்கள் விருப்பம் எந்த இயக்கத்தில் வேண்டுமானாலும் சென்று கொள்வது அவருடைய விருப்பம். எங்கிருந்தாலும் வாழ்க. ஒவ்வொருவரும் ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறார்கள். இந்த கூட்டணியை பொறுத்தவரையிலும் தலைவர் என்ன கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அவர் முடிவு செய்வார். காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பெரும்பாலான நிர்வாகிகள் வந்து தமிழக வெற்றி கழகத்தை மாணிக்கம் தகவல் கூட தொடர்ந்து எல்லோருடும் மனநிலை அப்படித்தான் இருக்கிறது. தமிழ்நாட்டுடைய மனநிலைக்கு ஏற்ப அரசியல்வாதிகள் அதைத்தான் குரல் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் வெளிப்படையாக இருக்கிறது. கூட்டணிக்கு கட்சிகள் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பெரும்பாலான கட்சிகள் கூட்டணி பொறுத்திருந்து இல்லை, நீங்கள் என்ன பொறுத்திருந்து பாருங்கள். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு கட்சியிலும் இருக்கின்றவர் 4 பேர் 5 பேர் சீட்டு கேட்கிறார்கள். ஒருவருக்கு மட்டும்தான் கொடுக்க போகிறார்கள். செல்வாக்கு மிக்க 2 பேர் 3 பேர் ஒவ்வொரு தொகுதியில் இருக்கிறார்கள். அப்போதுதான் வெளியே யார் வருகிறாள், யாரோடு யார் சேரப்போகிறார் என்பதை நீங்கள் பார்க்கக்கூடும். அதிமுகவிலிருந்து இன்னும் வருவாங்க முன்னாள் அமைச்சர்கள் அப்படின்னு இல்லை நீங்கள் அதுதான் பொறுத்திருந்து பாருங்கள். நான் ஏன் சொல்கிறேன்னா, எதையும் வெளிப்படையாக பெயரை குறிப்பிட்டு சொல்ல இயலாது. அப்படி குறிப்பிட்டு சொல்லுகிற போது அவர் நம்மிடத்திலே வருவதை காட்டிலும் தடைகள் ஏற்படுகிறது. தேர்தல் அறிக்கை நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் அதை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் தேர்தல் அறிக்கையை வெளிப்படுத்தியதற்கு பிறகு நம்முடைய தேர்தல் அறிக்கையை பொறுத்தவரையிலும் தெளிவாக மக்கள் எதிர்காலத்தை நோக்கி பயணம் செய்வதற்காக எதிர்கால தமிழகத்தை ஆளக்கூடிய தேர்தல் அறிக்கையாக அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அது தமிழக மக்களை வியக்கத்தக்க அளவிற்கு அது இருக்கும்.